நம்ம ஆடியன்ஸில் வருவார்ல, அவரு தான் அந்தோனி வர்கீஸ் பெப்பே. அவரு தான் இந்த படத்தில் அட கடவுளை யாரா அதுன்னு யோசிச்சுட்டே இருந்தா கடைசியில் பார்த்தா தலைவரி இதை தவிர வேறு எந்த ஒரு பேருமே வர மாட்டேங்குது. சரி வச்சுட்டு போமே, காசா படமா. ஓகே, நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து டேவிட் அப்படிங்கிற படத்தோட அஃபிஷியல் டீசருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ லிஜோ மோல் அப்புறம் அந்தோனி வர்கீஸ் பெப்பே இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமேல் கோவிந்த் விஷ்ணு வந்து படத்தோட டிரெக்டர், ஜஸ்டின் வர்கீஸ் தான் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸோ ரொம்ப நேரம் பேசணும்னா எனக்கு இந்த இந்த டீசர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏன்னா பாக்ஸிங்கில் நிறைய நம்ம தமிழில் வந்து பார்த்துட்டோம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஏகப்பட்ட படம் அப்போலேருந்து இப்போவும் பார்த்துட்டு தான் இருக்கும். பட் மலையாள இண்டஸ்ட்ரியில் எனக்கு இவர் ஏன் பிடிக்கல, அந்த ஆர்டிஸ்டில் இவர் ஒன் ஆஃப் த ஹீரோ. ஸோ இவரோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த ஃபஸ்ட்டு இந்த பெரிய ஒரு கோயில் திருவிழாவில் ஒரு ஃபைட்டு பண்ணுவார் பாருங்க, அந்த ஃபைட்டெல்லாம் உண்மையிலே அன்எக்ஸ்பெக்டட் ஃபைட்டு. ஸோ உண்மையிலே நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஃபேமிலிக்காக ஒரு பண்ணுற ஒரு பஞ்சு, அங்கே நடக்கிற ஃபைட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தில். ஸோ அவர் தான் அப்படிங்கும்போது பார்த்தலாமே, எதுக்கு ரொம்ப நேரம் பேசி ஃபஸ்ட்டு பார்ப்போம். போடுப்பா. ക്രിസ്തുവിന് 300 വർഷം മുമ്പ് പാലസ്തീനിൽ ഒരു യോദ്ധാ ഉണ്ടായിരുന്നു, ഗോലിയത്ത്. ആയോധന കലകളിൽ അതിസമർത്ഥനായിരുന്ന അയാൾ സകല രാജ്യങ്ങളും കീഴടക്കിയ ശേഷം ഇസ്രായേലിന്റെ അതിർത്തിയിലും എത്തി. രാജ്യം വിട്ടു നൽകി അടിയറവ് പറയാത്ത രാജാവിനോട് അയാൾ യുദ്ധം പ്രഖ്യാപിച്ചു. I can smell fear in my opponent. I can see the fear in their eyes. നമ്മളിടിച്ച് ഷേപ്പ് മാറ്റുന്നൊക്കെ വെറുതെ പറയാറുള്ളൂ, അവനത് ചെയ്യണോനാ. തന്റെ ഭീഷണി പറഞ്ഞവസാനിപ്പിച്ച് തിരിഞ്ഞ ഗോലിയാത്തിന്റെ നെറുകയിൽ ദാവീദിന്റെ കവണയിൽ നിന്നും ഒരു കല്ല് വന്ന് പതിച്ചു. ഒരു ജാബ് അതിൽ ഒരു അപ്പക്കട്ട് ചേർന്നടാ. வேற லெவல் இருக்குங்க இந்த பஞ்சு, நைஸ், சூப்பரா இருக்கு பாருங்களேன். மை காட், அது சூப்பரா கலர் மட்டும் பாருங்க. சூப்பராக இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு 6 பேக் கடவுளை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. யார்கிட்ட என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. படத்துக்கு படம் எப்படி பார்க்கலாம் பண்ணுறீங்க, முடியலையா, ஏன் அப்படி பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்களாப்பா. இல்லை டெடிகேஷன், சும்மா படம் நடிச்சுட்டு படத்தை வந்துட்டு காசை பார்த்துட்டு போகணும் இல்லாமல் நம்மளை பார்க்க வர ரசிகர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுற அந்த ஆக்டர்ஸ்லாம் நம்மளே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, அதில் அந்த பஞ்சு ஒன்றும் செம்மையாக பண்ணுறாரு. ஒரு அப்படி இருக்குது பஞ்சு, நல்லா இருக்குது. வெறும் அந்த பாக்ஸிங் அது சம்மந்தமே இல்லாமல் அதை மட்டும் படத்தோட கிளைமேக்ஸ்லேயோ இல்லை நடுப்புற அப்பப்போ வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் வச்சாங்கன்னா படம் உண்மையிலே நல்லா தான் இருக்கும். நிறைய படம் வந்து அதில் பெரிய ஹிட்டாக இருக்கும். நிறைய படம் வந்தாலும் எல்லா படமும் பெரிய ஹிட், அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா நல்லா இருக்குது, டீசர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ட்ரெய்லருக்காக வெயிட்டிங் ஃபார் ட்ரெய்லர். ஓகே, நெக்ஸ்ட் சூப்பரான வீட்டில் திரும்ப சந்திச்சுட்டு இருப்போம். என்னோட இந்த ரியாக்ஷன் அண்ட் ஒப்பீனியன் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும்போது. பாய்.